ஐஐடியிலேருந்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் மும்பை ஐஐடி அதில் எம்பிஏ பண்ணுற மாணவர்கள் தமிழ்நாட்டினுடைய தொழில் வளர்ச்சியெல்லாம் எப்படி இருக்குன்னு ஆய்வு செய்யணும்னு வந்தாங்க. ஒரு 6 பேர். அவங்களுக்கு அது ப்ராஜெக்ட். அப்போ நான் சுதேசி விழிப்புணர்வு இயக்கத்தில் பணியாற்றி கொண்டிருந்த காரணத்தினால எங்களை வழிநடத்தி கொண்டிருந்த ஐயா குருமூர்த்தி அவர்கள் என்ன பொறுப்பாளராக நியமித்து, நீ ஒரு 10 நாள் இவங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க சுற்றி காண்பிக்கணும், தொழில் நிறுவனங்களெல்லாம் காண்பிக்கணும். அப்போ நான் திருப்பூருக்கு வந்தேன், அங்கே கூட்டிகிட்டு வந்தேன். திருப்பூர் வந்தோம், திருச்செங்கோடு போனோம், நாமக்கல் போனோம். நாமக்கல் எல்லாம் கேட்டோம், சாதாரணமாக லாரி வச்சுருந்தீங்களே, நீங்கள் ஒரு லாரி 2 லாரி ஓட்டிகிட்டு இருந்தீங்க, இன்றைக்கி எப்படி இத்தனை 25,000 லாரி ஓடுது நாமக்கலுக்கு மாத்திரம். ஒரு 3000 கவுண்டர் சமுதாய குடும்பங்களுக்கு இந்தியா முழுக்க 25,000 லாரி இருக்குங்க. இது சாதாரண விஷயம் இல்லை, யாரோ கிஃப்ட் கொடுத்துட்டு போல, கடுமையான உழைப்பின் மூலமாக அந்த சமுதாயம் அடைந்த வெற்றி. இதையெல்லாம் அந்த 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 ஐஐடி ஸ்டூடெண்ட் சொன்னோம். எப்படி தொழில் பொருளாதார வளர்ச்சியும் சமூகம் குடும்பமும் எப்படி இணைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு கொங்கு மண்டலம் ஒரு அற்புதமான உதாரணம். அதை சொல்ல வரேன். நீங்க தமிழ்நாட்டிலே ரொம்ப பெரிய ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி விருதுநகர்ல தான் இருக்கு. சில்லி மெர்ச்சன்ட்ஸ், அவங்க நாடார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. சில்லி மெர்ச்சன்ட்ஸ் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி, 120 பேர் ஏதோ இருக்கிறாங்க அந்த குடும்பத்தில். அவ்வளோ பெரிய ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி. அது இன்கம் டேக்ஸ்லையும் அது ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ரொம்ப பெரிய ஒரு ஹிந்து கூட்டு குடும்பமாக இருந்து தொழில் குடும்பமாக இருக்கு. அப்போ குடும்பத்துக்குள்ள நாம சகோதரர்களாக இருந்து மாமன் மைத்துனர்களாக இருந்து, அந்த நாமக்கல்ல அந்த இவர் எங்ககிட்ட கேட்டார், அந்த ஐஐடி மாணவர்கள் கேட்டாங்க, நீங்க எத்தனை லாரி வச்சு உங்க தொழில் ஆரம்பிச்சீங்க அப்படின்னு கேட்டப்போ, ஏதோ 2 லாரி 3 லாரி வச்சு தான் ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் எப்படி இவ்வளவு பெருசா பில்டு பண்ணீங்கன்னு அந்த மாணவர்கள் கேட்டாங்க. அது நல்லா சொன்னார் அவர். நாங்கள் ஒரு 4 லாரி வச்சிருப்போம், அப்புறம் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன், மைத்துனர் வருவார், மருமையன் வருவாருங்க, அவர் ஒரு 7-8 லாரி வச்சிருப்பாரு. அதை பார்த்த உடனே இப்போ எனக்கு என்ன நம்ம பையனுக்கு மருமகனே 7-8 வச்சிருக்காரு, நம்ம 4 வச்சிருந்தா அது மரியாதை இல்லைன்ட்டு நாம மகனுக்கு ஒரு 10 லாரியாவது எப்படியாவது ரெடி பண்ணணும்னு சொல்லி ரெடி பண்ணி கொடுப்போம். இப்படி இவர் 10 லாரி ஓட்ட ஆரம்பிச்சிருவாரு. இப்படி ஒரே குடும்பத்துக்குள்ள இருக்கிற ஒற்றுமை, ஒரே குடும்பத்துக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன ஒப்பிடுதல், இதெல்லாம் சேர்ந்து 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 வளர்ந்துகிட்டே போகுங்க. அப்படி அப்போ குடும்பத்துக்குள்ள ஒன்று ஒப்பிட்டு பார்த்து கொள்வது பொருளாதாரம் தொழில்னு போறப்போ அது வளர்ச்சியை கொடுக்கும். குடும்பத்துக்குள்ள நீங்க அரசியலை கொண்டு போனீங்கன்னா இந்த ஒப்பிடுதல் என்பது போட்டி என்பது அழிவை கொடுத்துரும். அரசியல்ல போய் ஸ்டாலின் அழகிரி மோதினாங்கன்னா அது கஷ்டம் தான், போட்டி தான். தொழில்ல ஸ்டாலின் அழகிரி மோதினாங்கன்னா வெற்றி அடைஞ்சிருவாங்க. அப்படி தொழில் பொருளாதாரம்னு வரும்போது அரசியல் பிரிக்கும், தொழிலும் பொருளாதாரமும் நம்மை இணைக்கும் சக்தி வாய்ந்தது. அது நம்மை உச்சத்தில் கொண்டு போகும். அப்போ ஒரு பக்கம் சமுதாய அமைப்பு முக்கியம், குடும்பம் அதை விட முக்கியம். இதெல்லாமே நீங்க இப்ப மும்பையில் போய் ஐஐடியினுடைய அவங்க ஸ்டடீஸ் இதை முடிச்சுட்டு அந்த பையங்க அற்புதமா ஒரு ரிப்போர்ட் எழுதியிருக்காங்க, பிரமாதமா எழுதியிருக்கிறாங்க. கொங்கு மண்டலத்தினுடைய தொழில் வளர்ச்சிக்கு எப்படி அரசாங்கம் பெரிய காரணமாக இல்லாமல், அதே சமயத்தில் இங்க இருக்கக்கூடிய ஜாதிய சமுதாய அமைப்புகளும் குடும்பங்களும் பல்வேறு ஜாதிய சமுதாயங்களிடையே இருக்கிற நல்லிணக்கம் ஒற்றுமையும் குடும்பங்களுக்குள் இருக்கிற ஒற்றுமையுமாக சேர்ந்து எப்படி தொழில் வளர்ந்தது, பொருளாதாரம் வளர்ந்தது, இப்படிப்பட்ட வேலை வாய்ப்பு உருவாச்சுன்னு அழகா அவங்க அதை கொண்டு போய் முடிச்சிருக்கிறாங்க. அந்த ஸ்டடிக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணேன்ற பெருமை எனக்கு இருக்கு. நீங்க வெஞ்சர் கேபிட்டல்லாங்க, வெஞ்சர் கேபிட்டல்ங்கிறது வெளிநாடுகளில் வங்கி தான் கொடுப்பாங்க, பேங்க் தான் கொடுப்பாங்க. இந்த திருப்பூர்ல நாங்க ஒரு பெரியவரை பார்த்தோம். அவர் வீட்டில் பெருசா பாட்டி படத்தை மாட்டி வச்சிருந்தார், அவருடைய பாட்டி. நம்ம மாணவர்கள் கேட்டான், இது என்ன இன்ஸ்டிடியூட் கிராண்ட்மா சார் அப்படின்னா அவனுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ். ஆமா எங்க பாட்டி தான் சொல்லிட்டு இவர் அப்புறம் தமிழ்ல சொன்னார்னு வச்சுங்க. இவர் படிச்சுட்டாரு, படிப்பில் ஃபெயில் ஆகிட்டாரு. அவங்க ஐயா நீ படிக்கலாம், உனக்கு படிப்புலாம் வராதரா, நீ போய் ஒரு டீ கடை வச்சு பொழைச்சிக்கடா, டீ கடையில் முதல்ல டீ ஆத்தி பழகுன்னு சொன்னார். அப்புறம் இந்த பாட்டி தலையிட்டு என் பேரனை நீ டீ ஆத்த சொல்றிய அப்படின்னு மருமகனை கண்டித்து அவங்ககிட்ட இருக்கிற ஏதோ நகை நட்டெல்லாம் கொடுத்து ஒரு பனியன் கம்பெனி ஆரம்பிக்க சொன்னாங்க. அப்புறம் அந்த பனியன் கம்பெனி தீப்பிடிச்சிருச்சு. இவர் இன்சூரன்ஸ் கூட எடுக்கல அந்த காலத்தில். அப்பையும் எனக்கு ஏதோ 2 ஏக்கரா நிலம் இருக்கடா பேராண்டி, இந்த அதை வச்சுக்க, நீ அதை வச்சுக்கிட்டு நீ முன்னேறுன்னு சொல்லி பேர மேல நம்பிக்கையா அவங்களுக்கே அந்த பாட்டிக்கே இருந்த 2 ஏக்கரா நிலத்தையும் விற்று கொடுத்தாங்க. அதை வச்சுதான் நான் கொஞ்சம் கொஞ்சமா முன்னுக்கு வந்தேன் அப்படின்னு அவருக்கு சொல்லும் போதே கண் கலங்குது. பாட்டி தான் அவருக்கு. அப்ப அந்த பையன் கேட்டா, இந்த மாதிரியான வெஞ்சர் கேபிட்டல்லாம் யூரோப்ல வங்கிகள் தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னான். அவர் சொன்னார், இல்ல இங்க எங்க பாட்டி தான் கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னாரு. வெஞ்சர் கேபிட்டல்லாம் தெரியும் உங்களுக்கு, இங்கே எனக்கு எங்க பாட்டி தான் கொடுத்துச்சு. வைக்கிங் பனியன்ஸ் ஈஸ்வரன் அவர் பேரு. நீங்க இப்ப கூட போங்க, திருப்பூர்ல தான் அவர் வீடு இருக்கு. நான் ஒரு முறை தான் போயிருக்கேன் 10 வருஷத்துக்கு முன்னால. அவர் வீட்டுல பெருசா பாட்டி படம் தான் பெருசாங்க. உங்க கிளப் மெம்பரா? ரொம்ப மகிழ்ச்சிங்க. நான் அவர் வீட்டுக்கு போயிருக்கேன், அவரை மரியாதை பண்ணிட்டு வந்தோம்.
அப்படி ஒரு குடும்பம் தான் வெஞ்சர் கேபிட்டல். இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி சொல்லுவார், எங்க கம்பெனிக்கான சீடு மணி என்ன தெரியுமா, எந்த வங்கி எங்களுக்கு பணம் கொடுக்கல இன்ஃபோசிஸ் ஆரம்பிக்கிறப்ப. அப்புறம் என் மனைவியோட நகை தான். இன்னும் சுதா நாராயணமூர்த்தி கழுத்துல போட்டிருந்த நகையை வித்து அந்த பணத்தை வச்சு ஆரம்பிக்கப்பட்டதான் இன்ஃபோசிஸ் இல்லையா? இன்னைக்கு லட்சக்கணக்கான பெண்கள் கழுத்துல நகை ஏறுறதுக்கு காரணம் அந்த அம்மா நகையை கொடுத்ததுதான் காரணம்.